கேளு, சுவையோடு சுகமாக உருவான கதை கேளு. குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் இந்திய கல்வி போராளிகள். இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன். பெண்களோட விடுதலை பெண்களால் மட்டும் சாத்தியமானதில்லை. பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பற்றியும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும். அத்தியாயம் 9. இரவு நேர பள்ளிகளின் இதய துடிப்பு. ஒரு நாட்டின் வளர்ச்சியை அங்கு நிலவும் தனிநபர் வருமானம் மற்றும் உற்பத்தி அளவை வைத்து மதிப்பிடக்கூடாது. செல்வங்களை வைத்து ஒரு தேசத்தின் வளர்ச்சியை அளவிடும் முறை எப்போதோ முடிவுக்கு வந்துவிட்டது. ஒரு நாடு வளர்ச்சி பெற்றதாக கருத அந்த நாட்டு மக்களின் எழுத்தறிவு மற்றும் சுகாதாரம் இவையே அளவீடுகள் என்று 19ஆம் நூற்றாண்டிலேயே ஏற்கப்பட்டுவிட்டது என்கிறார் நோபல் அறிஞர் அமர்த்தியா சென். கல்வி அறிவு மற்றும் வெகுஜன சுகாதாரம் இவற்றில் இந்தியாவின் நிலை என்ன? விலையின்றியும் தரமாகவும் மக்களுக்கு எந்த பாரபட்சமும் இன்றி வழங்குவதில் அரசின் நிலைப்பாடு என்ன என்பதெல்லாம் இன்றும் கூட நம் மனதிலிருந்து பீரிட்டு பொங்குகிற போர்க்குரலாக உள்ளது. என்றாலும் 74% எழுத்தறிவை இன்றைய இந்தியா அடைந்துள்ளது. இதுவே நாடு அந்நியர் கையிலிருந்து விடுதலை பெற்ற போது 12% இருந்தது. 1947 பதிவாகி இருந்தது என்பதும் முதல் முறை இத்தகைய கணக்கெடுப்பு 1854 மேற்கொள்ளப்பட்ட போது அதுவே வெறும் 3% இருந்தது என்பதும் பலருக்கும் தெரியாத அதிர்ச்சி தகவல். நம் தேசத்து பெண்களது எழுத்தறிவு 1919 வரை வெறும் 1% மட்டுமே. மதசார்பற்ற பாரபட்சமற்ற முழுமை கல்வி என்கிற ஒரு கருத்தாக்கம் 1840களில் தான் துளிர்த்தது. அதுவரை எத்தகைய மதத்தை சார்ந்தவராக இருப்பினும் அதில் மேல்தட்டு சாதியினரே எழுத படிக்க கற்றிருந்தனர். அதற்கான கல்வி சாலைகளாக பெரும்பாலும் மடாதிபதிகள் நடத்திய ஆதீன சத்திரங்களும் கோயில் பிரகாரங்களும் மசூதி சாலைகளுமே இயங்கின. இங்கெல்லாம் பிராமணர்களும் சத்திரியர்களும் தான் நுழைய முடியும். வர்ணாசிரமே சட்டமாக சமூகத்தை பிரித்து வதைத்த காலம் அது. முகமதியர்களிலும் அனைவருமே மசூதி சாலைகளில் சம அந்தஸ்து பெறவில்லை. இந்து மதத்திற்குள் சமத்துவத்திற்கு போராடிய ராமானுஜர் முதல் ராமலிங்க அடிகளார் வரை இருப்பது போல இஸ்லாமிய சமத்துவ பெரியார்களாக மௌலியா மஜீதூர் முதல் காஹிதே மில்லத் வரை பலருண்டு. இந்த நிலை மாறியது எப்படி? அவை சராசரி பள்ளிக்கூடங்களால் மாறவில்லை. அனைத்து வகை மக்களையும் இணைத்த கல்வி சமூக விழிப்புணர்வின் அங்கமாய் துளிர்விட்ட உழைப்பாளர்களுக்கான மாலை நேர கல்வி சாலைகளால் ஏற்பட்டது. இத்தகைய முதியோர் கல்வி அமைப்புகளை 1855 தொடங்கி கடும் எதிர்ப்புகளை மீறி நாடெங்கும் நடத்தி காட்டியவர்தான் இந்திய கல்வியின் பிரம்மாண்ட கலகவாதி கேஷப் சந்திர சென். 1834 பெண்டிங் பிரபு கல்வி குறித்த அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க மெக்காலேவை நியமித்தார். இங்கிலாந்திலிருந்து இந்தியாவிற்கு வந்திருந்த வழக்குரைஞர் தொழில் செய்து வந்தவரான மெக்காலே தனது கல்வி குறித்த முரட்டு சித்தாந்தத்தை 6 மாதத்தில் சமர்ப்பிக்கிறார். இந்தியர்களுக்கு தேவை கல்வி அல்ல, அவர்களுக்கு தேவை போதனை மட்டுமே, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன். இங்கிலாந்தில் இருப்பது போன்ற கல்வி முறை இந்தியாவில் தேவையில்லை. நமது கம்பெனி வேலைகளில் குறிப்பாக குமாஸ்தா எனும் எழுத்தர் பணி மற்றும் கணக்காயர் பணி முதலியனவற்றில் ஈடுபட தேவையானதை சொல்லிக் கொடுத்தால் போதும் என்று பெண்டிங் பிரபுவை அவர் நம்ப வைக்கிறார். ஆங்கிலத்தில் எழுத படிக்க கற்றல், கணக்கிட கற்றல், அவற்றில் பயிற்சி பெறுதல் போதுமானது என்பதே மெக்காலே கல்வி. இந்தியாவில் வில்லியம் ஆடம் உட்பட சில ஆங்கிலேயர்கள் கூட மெக்காலேவை கடுமையாக எதிர்த்தனர். ஆனால் அன்றே இத்தகைய கல்வியை எதிர்த்து குரல் கொடுத்து அதை ஆதரித்து பிரம்ம சமாஜத்தை விட்டு வெளியேறி இந்திய பிரம்ம சமாஜம் எனும் அமைப்பையும் நிறுவி களத்தில் இறங்கியவர் கேஷப் சந்திர சென். கல்வியாளர் வில்லியம் ஆடம் அவரை இந்திய கல்வி போராட்டத்தின் கோலியாத் என அழைத்தார். வெகுஜன கல்வியின் சுவாச காற்றாய் இரவு நேர பள்ளிகளின் இதய துடிப்பாய் வரலாற்றில் பதிவான கேஷப் சந்திர சென் 1838 நவம்பர் 19 அன்று ஹூக்ளி ஆற்றங்கரை கிராமமான காரிஃபாவில் பிறந்தார். 10 வயதாக இருக்கும்போதே அவர் தனது தந்தையை இழந்தார்.
வங்காள பாடசாலா ஆரம்ப பள்ளியிலும் பிறகு ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கிய இந்து கல்லூரியிலும் படித்தார். பேங்க் ஆஃப் பெங்கால் என்கிற வங்கியில் குமாஸ்தா வேலை கிடைத்தது. மெக்காலே கல்வி தீவிரமாக அறிமுகமாகி இருந்த அந்த காலகட்டத்தில் ஏறத்தாழ அது அறிமுகமாகி 20 ஆண்டுகள் கழித்து அதை விமர்சித்து சந்திரசன் அற்புதமான கட்டுரைகளை எழுதத் தொடங்கினார். தானே எனும் ஊர் அருகே ராஜசாக்ஷி எனும் மாவட்டத்தில் தனது கல்வி குறித்த முதல் கணக்கெடுப்பை தொடங்குகிறார் சந்திரசன். பென்டிங் பிரபு அறிவித்த 12 லட்சமும் ஆங்கில கல்வி என்கிற பெயரில் நடத்தப்பட்ட 57 பள்ளிகளும் ஏன் சீரழிவு என்பதை விளக்கி அவர் ஒரு ஆய்வுக் கட்டுரையை அடுத்து எழுதுகிறார். கல்வி சாலை என்பது கலாச்சாரத்தின் விளைநிலமாக இருக்க வேண்டும், மனப்பாடம் செய்யும் தொழில்கூடமாக இருக்கக்கூடாது. ஆங்கிலமே கல்வி என்றாவதால் இந்தியாவின் முதுகெலும்பான விவசாயமும் நெசவும் புதைக்குழிக்கு சென்றுவிடும் என எச்சரிக்கிறார். நமக்கு தேவை வெகுஜன கல்வி. எழுத படிக்கவும் கணக்கிடவும் மட்டுமே கற்பதற்கு 11 வருடங்கள், 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை எதற்கு என்று அவர் எழுப்பிய கேள்வி இன்றைய கல்விக்கும் பொருந்தும். 1854இல் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த சந்திரசன் தனது வங்கி வேலையை ராஜினாமா செய்து பிரம்ம சமாஜத்தின் தலைவர் ஹேமேந்திரநாத் தாகூரின், கவிஞர் தாகூரின் தந்தை, அலுவலக உதவியாளராக தன் முழு வாழ்வையும் அர்ப்பணிக்க முடிவெடுக்கிறார். விரைவில் வெகுமக்களுக்கான கல்விக்காக அவர் இரவு நேர பள்ளிகளை ஏற்படுத்தினார். சந்திரசன் ஏற்படுத்திய 6 இரவு பள்ளிகளுமே சமுதாய கல்வி கூடங்கள். 1856இல் அத்தகைய ஒரு பள்ளிக்கு விஜயம் செய்த அருட்தந்தை ஜேம்ஸ் லாங் என்பவர் லண்டன் டைம்ஸ் இதழில் எழுதினார், அங்கு நான் கண்ட காட்சிகள் என்னை அதிசயிக்க வைத்தன. நம் ஆங்கிலேய பேரரசு நடத்தும் பள்ளிகளில் படித்து வரும் சிறார்கள் பகலில் தாங்கள் கற்றதை சபையில் கூட்டம் கூட்டமாக அமர்ந்திருந்த ஏழை தொழிலாளர்களுக்கு நடத்துவதை பார்த்தேன். பிறகு அந்த தொழிலாளர்களுடன், கூலிகளுடன் ஆன்மீகம் முதல் மூட பழக்க வழக்கங்களை கைவிடுதல் வரை பலவற்றை பற்றி சந்திரசனும் அவரது சேவை குழுவும் உரையாடுவதை கண்டேன். சந்திரசன் பிரம்ம சமாஜ நிதியை இது போன்ற தவறான செயல்பாடுகளுக்கு செலவு செய்வதாக மேட்டுக்குடி மனிதர்களால் குற்றம் சாட்டப்பட்ட போதும் வெகுஜனங்களின் கல்வியை விட நமக்கு இறைவனின் சேவைகள் உள்ளன என்று ஹேமேந்திரநாத் தாகூரை பல விஷமிகள் நம்ப வைத்த போதும் சந்திரசன் பிரம்ம சமாஜத்தை விட்டு வெளியேறினார். தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று சான்றிதழ் பெறுவது உண்மை கல்வி அல்ல. தான் கற்றதை சிந்தித்து ஜனங்களோடு அதை பகிர்ந்திடுதலும் வாழ்வில் பொருத்தி பார்ப்பதற்காகவுமே கல்வி என்று எழுதிய சந்திரசன் சமூக மாற்றத்தை விதைக்காத கல்வி, வெறும் வேலைக்கு விண்ணப்பிக்கும் கல்வி, தனி மனித நஞ்சு இந்த மெக்காலே கல்வி என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். 1858இல் இந்திய பிரம்ம சமாஜம் எனும் அமைப்பை தொடங்கிய சந்திரசன் தனக்கு ஆதரவாக தன்னோடு இணைந்த 117 இளைஞர்களை ஒன்று திரட்டி காய்சரானே அத்தியாபக் எனும் கிராமப்புற ஆசிரியர் குழுமத்தை ஏற்படுத்துகிறார். காய்சரானே அத்தியாபக் என்றால் மேய்க்கும் ஆசிரியர், அதாவது மாடுகளை மேய்க்கும் ஆசிரியர் என்று அர்த்தம். கிராமப்புறத்திற்கு சென்று அங்கே மாடுகள் மேயும் போது மரத்தடிகளில் மேய்க்கும் மக்களான ஏழைகளுக்கு கல்வி அளிக்கும் அற்புதமான வேலையில் அவர்கள் ஈடுபட்டார்கள். இந்த அமைப்பின் தலைமை அலுவலகமான சந்திரசென்னின் இல்லம் பல முறை ஆங்கிலேய அரசால் சீல் வைக்கப்பட்டது. சொந்த சகோதரர்களும் உறவினர்களுமே எதிர்ப்பு தெரிவிக்க சந்திரசன் 1858இல் தனது வீட்டிலிருந்தே வெளியேறினார். அமைப்பின் தீவிரம் பகலில் மேய்க்கும் ஆசிரியர் குழுவாகவும் மாலையில் இரவு பள்ளி செயல்பாடாகவும் தொடர்ந்தது. தலைசிறந்த கல்வியாளர், வேதங்கள் முதல் புனித பைபிள் வரை யாவற்றையும் குறித்த ஆழமான சிந்தனை கொண்ட தத்துவ பேராசிரியர் அவரது அமைப்பை பற்றி அறிந்து அவரை சந்திக்க விரும்பி 1876இல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நேரில் வந்ததும் கல்வி சேவைதான் சமுதாய சேவை, அதுவே இறைப்பணி என்பதை சந்திரசென்னிடமிருந்து உணர்ந்ததுதான் பிற்கால ராமகிருஷ்ண மடத்தின் கல்வி சாலைகள் சாதி வேறுபாடு இல்லாமல் அனைவருக்குமான பள்ளிகளாக தொடங்கப்பட்டன என்பதும் வரலாறு. விவேகானந்தரின் பேதமற்ற சமூக பாகுபாடற்ற சேவை தன்மைக்கும் சந்திரசென்னின் சமுதாய கல்வி பாதையே முன் உதாரணம். 1882இல் தான் நடத்தி வந்த நபோபிதான் என்னும் பத்திரிகைக்கு தலையங்கம் எழுதியபடியே சந்திரசன்
மாரடைப்பால் காலமானார். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், என்னில் பாதி மரணித்து விட்டது. கேசப் சந்திரசன் தொடங்கி வைத்த அனைவருக்குமான கல்வி நோக்கிய போராட்டம் இந்தியாவில் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நிறைவின்றி தொடர்வது எவ்வளவு பெரிய அவலம். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்புல வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.